ஒரு சோகமான விஷயம், ஒரு ஹாப்பியான விஷயம் இருக்குது. என்னென்னா, நம்ம 2025 முடிய போகுது இன்னும் 3 நாளில். போன வருஷம் என்ன சாதிச்சு கீச்சமோ அதே தான் இந்த வருஷமும் சாதிச்சு கீச்சிருக்கோம். அடுத்த வருஷமும் அதே தான் சாதிச்சு கீக்க போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. போன வருஷத்துடைய இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமைந்திருக்கு. ஏன் தெரியுங்களா? டிசம்பர் மாதம் எவ்வளோ பெரும் சேதங்கள்லாம் நடந்துச்சா? நடக்கல. இவனுங்க மத்தியில் நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரும் என்ன சொல்கிறது, பெரும் சக்ஸஸ் தாண்டா அப்படின்ற மாரி தான் வாழ்க்கை எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போ என்ன நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம், அடுத்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டு அமையணும். இந்த ஆண்டு எப்படி சிறப்பான ஆண்டு அமைஞ்சிச்சோ அதோட அடுத்த ஆண்டு ரொம்ப சூப்பராக அமைய போகுது. இந்த ஆண்டு ரொம்ப நல்ல ஆண்டாக தான் அமைஞ்சிச்சு. நீங்கள் நம்பலனாலும் அதான் நிஜம். அடுத்த ஆண்டு ஏன் சிறப்பான ஆண்டு அமையும்னா, 2026 கூட்டுத்தொகை 10. அது நல்ல ஒரு நம்பராக இருக்கும். இந்த ஆண்டு 2025 கூட்டுத்தொகை 9. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆண்டாக அமைத்துச்சு. அடுத்த ஆண்டு அதோடைய சிறப்பான ஆண்டாக அமையும். அதோடைய முக்கியமான விஷயம் என்ன சொல்ல போகிறேன்னா, எனக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு கனவு வந்துச்சுங்க. 3 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. எல்லா கனவுடையும் அந்த கனவு ரொம்ப முக்கியமான கனவு. ஏன்னா அது கனவு மாரியே இல்லை. பாபா படம் சொல்லுவாங்கள்ல, என்னவோ நடந்துச்சு இங்கே அப்படியே இருக்குன்ற மாரி தான் எனக்கு இருக்குது. என்னன்னா என் கனவுல ஒரு சிவலிங்கம் தோன்றுச்சு. சுயம்பு சிவலிங்கம் தோன்றுச்சு. அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டு தான் இருக்கும். அது அளந்து சொல்கிற அளவு கூட எனக்கு அருகதை இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் கூட அந்த தோன்றின சிவலிங்கம் ஒரு பனிக்கு பக்கத்துலேயோ இல்லைன்னா ஒரு வெண்மை நிற வானத்துக்கு பக்கத்துலேயோ தோன்றின மாரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கு ஆனால் அது உண்மை. அந்த சிவலிங்கம் தோன்றி இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? போகர்லாம் கூட சொல்லியிருக்காரு, என்னுடைய வருகையிலையோ இல்லைன்னா ஏதோ சித்தர்கள் வரும்போது சுயம்பாக ஒரு சிவலிங்கம் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக ஒரு சித்தர் வரப்போகிறாரு. நமக்கு எது நடந்தாலும் அவர் பார்த்துக்க போகிறாரு. அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இவ்வளோ பெரிய உலகத்தில், இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் எங்கேயோ தோன்ற சிவலிங்கம் என்னுடைய கனவுல வந்ததுன்னு நினச்சி அப்படியே எனக்கு உடம்புலாம் சிலுத்து போகுது. இப்போ கூட அந்த சிவலிங்கம் அவ்வளோ ரொம்ப நம்ம ரசிக்கப்பட்டிருக்கோம். ஏன் சொல்கிறேன்னா, அப்படி இருக்குங்க. கண்டிப்பாக வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சிறப்பான ஆண்டாகத்தான் அமையும். நல்வாழ்த்துக்கள்.